மிகவும் பிரியமான தேவனை நேசிக்கிற அவரையும் அவருடைய வார்த்தையை அன்பு கூறுகிற தேவ பிள்ளைகளுக்கும் குழுவில் கூடியிருக்கிற அனைவருக்கும் குழுவின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். பிதாவாகிய தேவன் இன்று நாம் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தின் ஒரு முன்னுரைக்காக செல்கிறோம். அதில் 2 பகுதி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தேனும் வாய்க்கு தேனுமாக, பிறகு வயிற்றுக்கு கசப்பா இருக்கிற ஒரு பாடம். இன்னொரு பகுதியானது இனி காலம் செல்லாது என்ற பகுதி. ஒரு பகுதியை நம்ம இன்று பார்ப்போம், இன்னொரு பகுதியை இன்னொரு நாள் நாம் பார்ப்போம். மற்ற பகுதிகளையும் சேர்த்து நாம அதை கவனிக்க இருக்கோம். நீங்க தொடர்ந்து இவ்வாறு ஜெபிப்பதற்காக முதலாவது தேவனுக்கு மகிமையாக நன்றி. முதலாவது சரி, இந்த வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரமானது 7ஆம் எக்காலம் ஊதப்படுவதற்கு முன்னும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய கடைசி ஐயோவிற்கு முன்னும் ஒரு வகையான ஒரு இடைவேளை அது உருவாக்குகிறது. 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல யோவான் பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டாரு. மேகம் அவரை சூழ்ந்திருக்கிறது. அவருடைய சிரசின் மேலே வானவில் அவர் காட்சியில் பார்க்கும்போது அங்கு இருக்கிறது. அவருடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து இந்த தூதனை பற்றிய விளக்கமானது தேவனுடைய ஒரு அஞ்சத்தக்க வல்லமையை மிகவும் உறுதியாக எடுத்து காட்டுகிறது. இந்த மகத்துவமான தூதன் தேவனுடைய அதிகாரத்துடன் வந்திருக்கிறார். தூதருடைய கையில் ஒரு சிறு புஸ்தகம் இருந்தது. இது முத்தரிக்கப்பட்டிருக்கவில்லை. அதில் எழுதப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா அது நமக்கு தெரியுது, பின்னாடி நம்ம அதை படிப்போம். எதுவாயினும் சொல்லப்படுவதற்கும் கேட்கப்படுவதற்கும் வாசிக்கப்படும்படியாக உணர்ந்து கொள்ளும்படியாக அது இருக்கிறது. அப்போ அந்த புத்தகத்தை புசித்த போது அவர் வாய்க்கு அது எப்படி இருந்தது, வயிற்றுக்கு எப்படி இருந்தது, என்னது வித்தியாசத்தை அது ஏற்படுத்தும். 10ஆம் அதிகாரம் 8, 9, 10 நீங்க பார்த்தீங்கன்னா, நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, 9ஆம் வசனத்துல நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவர், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றார். ஒரு உணவு சாப்பிடும்போது சில காரியங்கள் எப்படி இருக்குமோ அதே முறைமை மாதிரி இது காணப்படுது. சிறு புஸ்தகம் முழு வேதம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. எஞ்சியுள்ள சில வசனங்களை கூட அது குறிக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசிக்கிறாரு. அது வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. அதை புசித்த உடனே என் வாய்க்கு அதை கசப்பாயிற்றார். புசித்த உடனே என்று ஒரு வார்த்தை இருக்கு. இந்த புத்தகத்தை யாருக்கு அறிவிக்க வேண்டும்? யோவான் இந்த புத்தகத்தை புசித்து அனைவருக்கும் அறிவிக்க புறப்படும்படி அவருக்கு சொல்லப்படும் போது இன்னும் இது மிக தெளிவாக இந்த வசனம் இருக்கிறது. ஏன்னா அங்க சொல்றாரு 10-11 பார்த்தீங்கன்னா, 11ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் என்று ஒரு வார்த்தை இருக்கு, அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். அது 10ஆம் வசனத்தை சாப்பிட்டுட்டு, நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன், என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது, நான் அதை புசித்த உடனே என் வாய்க்கு கசப்பாயிற்று என்று சொல்றார். இது தேனும் கசப்பும் தேவனுடைய வார்த்தை இருப்பது எப்படி?
ஒருவேளை அதிகமான விவரம் இங்கே இல்லை. ஒரு வார்த்தை வாய்க்கு தேனாகவும் வயிற்றுக்கு கசப்பாகவும் புதுசு ஒன்று மாறுவது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையை தான் நம்ம கொஞ்சம் படம் பிடிச்சு காட்டணும். ஆரம்ப காலமும் பின்னாடி வர்ற காலமும் ஒத்துப்போக வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் மனிதர்கள் ஆரம்பத்தில் தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கிறாங்க. அது ஒரு இனிப்பு மாதிரி இருக்கும், ஆசீர்வாதம். பிறகு உள்ள நுழையும் போது அது நல்ல கசப்பாக தான் இருக்கும். அதாவது பழகிற வரைக்கும் அது இருக்கும். பழகின பிற்பாடு அது கசப்பா இருக்காது கண்டிப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி அது இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சரி, மனிதன் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேள்விப்படுதலின் வழிவகையானது வசனங்கள் 8 - 11 வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அது பிரசங்கிக்கப்படுவதனால வசனம் 8 சமுத்திரத்தின் மேல் பூமியின் மேல் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புத்தகத்தை நீ போய் வாங்கிக் கொள் என்று சொல்லி சத்தத்தை யோவான் வானத்திலிருந்து பிறக்க கேட்டார். வசனம் 9 யோவான் தூதரிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றாரு. அதற்கு அவன், நீ வாங்கி பூசி, வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்று சொல்லி யோவான் சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையில் வாங்கி அதை புசிக்கிறார். இப்போ வயிற்றையோ கசப்பாயிடுச்சு. வெளிப்படுத்தல் 10:10 அந்த சிறு புஸ்தகமானது யோவான் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக புறப்பட்டு சென்ற போது அவருடைய வாயிலிருந்து இருந்த தேவனுடைய வார்த்தையாகும். ஏன்னா அதை சாப்பிட்டுட்டு தான் போய் சொல்ல போறார். பெரும்பாலும் வெளிப்படுத்தல் புத்தகத்திற்கு தொடர்புடையதாக உள்ளது என்பதில் நமக்கு எந்தவித சந்தேகம் இருக்க முடியாது. சிறு புஸ்தகமானது வேதாகமம் அனைத்திற்கும் முழுமையாக பொருந்தக்கூடியதாய் இருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை நான் முன்பே சொன்னது போல மீதமுள்ள 11 - 22 அதிகாரம் பாகமாயிருக்க வாய்ப்பு இருக்கலாம். அப்ப தேவனுடைய வார்த்தையானது எந்த உண்மையுள்ள ஊழியக்காரனுக்கும் சுவையாதான் இனிமையாதான் இருக்கும். அவங்க ரசிச்சு பார்த்துட்டா, நாம பயப்படுற மாதிரி எந்த ஆட்சியாளர்கள் வந்துருவாங்களோ, என்ன செஞ்சிருவாங்களோ, நம்ம பழகாத வரைக்கும் அது கசப்பாதான் தோணும். கொஞ்சம் கடினமா, ஒரு மாதிரி உபத்திரவமா இருக்குமோ, இப்படிலாம் தோணலாம். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை பழகின பிற்பாடு அது சமாதான பலனை தரும். பழகிட்டாங்கன்னா எல்லா உபத்திரவத்தையும் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அது இனிப்பா தான் இருக்கும் கண்டிப்பா. சங்கீதம் 19:7, 8, 9, 11 வரைக்கும், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைநிற்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தையும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்வதினால் மிகுந்த பலன் உண்டு சொல்றாரு. அப்ப எங்கே நமக்கு அது பிரச்சனை இருக்கும்? எங்கே கசப்பாகும்? ஏற்றுக்கொள்ள மறுக்கிற பொழுது கசப்பாகும். இது அந்த பாடத்தை தான் அது போதிக்கு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஆனா அது இருப்பதற்கு சாத்தியங்கள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அந்த வாழ்க்கை நமக்கு அதிக போராட்டத்தோடு சில நேரங்களில் கசப்பாக தான் இருக்கு. ஆனா ஏற்றுக்கொள்கிற வரைக்கும், பழகிற வரைக்கும் நம்ம இப்படித்தான் இருக்கோம். ஆனா கர்த்தருடைய நியாயங்கள்ல எந்த அழுக்குமோ, எந்த தீமையுமோ, எந்த காரியமோ இல்லவே இல்லை. சங்கீதம் 119, 103 உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்குன்னு சொல்றாரு. ஆரம்பத்துல மதுரமாயிருக்கிறது, பின்னாடி எப்படி கசப்பாகும் பாருங்க. வாழ்க்கையை நம்ம ஏற்றுக்கொள்ள மறுக்கிற பொழுது நிச்சயமாகவே வாழ்க்கை சில நேரங்கள் ஆகும். இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கும்போது புரியும். நீதிமொழிகள் 24, 13, 14 என் மகனே தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். ரொம்ப இனிக்குமா? ஆமா. அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. கடைசி வரைக்கும் முடிவு வரையும் அது இன்பமாவே நம்ம அனுபவிக்கணும். சகலமும்
ரோமர் 8:28-29 நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கணும். அப்போ நம்ம அப்படி அறிந்தில்லாத பொழுதுதான் அது கசப்பா இருக்கும். சில தீர்க்கதரிசிகளை கூட பின்னாடி உதாரணத்துக்கு சொல்லுவோம். எசேக்கியேல் 3:1-4 வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்க. நம்ம வெளிப்படுத்தல பார்க்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் பேசப்பட்ட நடந்த நிகழ்வுகளை ஒத்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை புசித்து இஸ்ரவேல் சந்ததியிடத்தில் போய் அவர்களோட பேசி என்றார். அப்படி என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது வாய்க்கு தேனை போல தித்திப்பாயிருந்தது. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியிடத்தில் சேர்ந்து இந்த வார்த்தைகளை கொண்டு அவரோட பேசுகிறார். தேவன் வார்த்தைகளை கொடுக்கிறாரு, அவங்க போய் பேசுறாங்க. இன்றைக்கு சில மக்கள் இந்த வார்த்தைகளை கிறிஸ்துவின் சபையார் சொல்லுவதில்லைன்னு நினைக்கிறேன். யோசனையில் போட்டாரு, தலையில் போட்டாரு, காதில் போட்டாரு, குசு குசுன்னு பேசினாரு, இப்படிலாம் சில மக்கள் சொல்றதை கேட்டிருக்கேன். தீர்க்கதரிசிகளை ஏவும் போதெல்லாம் வாயில தான் வார்த்தைகளை போடாரு. நமக்கே அது கேட்கறதுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. என்ன காதுல போடுறதுக்கு பதிலாக வாயில போய் போட்டிருக்காரு, என்னது இது வாயில போடுறாரு பாருங்க. நமக்கு விந்தையா இருக்கு இல்லையா? அது மனிதனுடைய ஞானத்திற்கு அது வித்தியாசமா தோணுது இல்லையா? மோசையும் சரி, ஆரோனும் சரி, தீர்க்கதரிசிகளும் சரி, பிழையாமும் சரி, மற்ற எரேமியா, எசேக்கியேலும் சரி, வாயில தான் வார்த்தைகளை கொடுத்திருக்காரு. ஆனா இன்றைக்கு மக்கள் பேசும்போது பொய்யா புழுவுறாங்க. ஒரு உணர்வையும் மற்ற உணர்ச்சிகரமான காரியங்களையும் ஒரு கரண்ட் சாக்கானது மாதிரியும் தேவன் அப்படியா பேசினாரு, அப்படியா இருக்கிறது. சரி, அது ஒரு பாடம். அப்ப இப்போ அவர் சேர்ந்து போய் பேசியிருக்காரு. அப்ப தேவனுடைய வார்த்தையானது துன்மார்க்கத்திற்கு எதிராக எவ்வாறு வேலை செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா சொல்றாரு, உன் வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. எரேமியா 15:16 அதை வாசிக்கிறோம். ஆனா தேவனுடைய வார்த்தையானது துன்மார்க்கத்துக்கு எதிராக கடுமையான தீர்ப்புகளை அறிவிக்கிறது. தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்ட பிறகு உபத்திரமும் துன்பமும் எப்பொழுதும் பின்தொடரும். பாருங்க, நம்ம அனைவருக்கு சொல்றோம், நம்மளை யாராவது சுட்டி காட்டினா நமக்கு ரொம்ப இன்பமா இருக்கா? மனப்பூர்வமா நம்ம ஒத்துக்கொள்ளும் போது, நியாயமாக நம்ம சிந்திக்கிற பொழுது அது இன்பமாக தான் இருக்கணும். அப்போ இப்போ இந்த வார்த்தை நம்ம ஏற்றுக்கொண்ட உடனே அதுக்கு பின்னாடியே வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் நமக்கு பின்னாடியே வருது. ஆரம்பத்தில் சந்தோஷமா இருந்தது, பின்னாடி எப்படி இப்படி ஆகிறது? மத்தேயு 13:20-21 நம்ம பார்க்கும்போது, கற்பார் இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே சந்தோஷத்தோடே ஏற்றுக்கொண்டான். ஆரம்ப விசுவாசிகளை போல இருக்கு இல்லையா? அது சபைக்குள்ள நுழைஞ்சு இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மக்கள் மாதிரி இருக்கிறது. உபத்திரவப்படாம, துன்பப்படாம, பாடுபடாம, பாரம்பரிய மக்களாக சபை கூட ஞாயிற்றுக்கிழமை போகணும், அப்பம் சாப்பிடணும், காணிக்கை கொடுக்கணும், இந்த மாதிரி மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இயேசு அதுக்கு வரலைன்னு சொல்றாரு. யோவான் 10 பார்த்தீங்கன்னா, நான் அது பரிபூரணப்பட வந்தேன் என்று சொல்றாரு. பரிபூரணப்படுவதற்கான ஒரே வழி ரோமர் 5:1-3, யாக்கோபு 1:2-4 உபத்திரவங்களின் மூலமாக தான் நாம் பரிபூர்ணப்பட முடியும். அப்படியானா ஆட்சியாளர்கள் ஏற்பட்டு உபத்திரவம் கொடுக்கிற மக்கள்னா நன்றி சொல்லுவோம், ஜெபிப்போம், பிதாவே நீர் உமக்கு சித்தமானால் இதை செய்வீராக. உபத்திரவம் கொடுக்கட்டும், அவங்க கொண்டுட்டு போட்டு. நம்ம ஒருத்தர் சொன்னாரு, நான் உன்னை போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்துட வேண்டும், கூடு நல்லது, கொண்டுட்டு போகட்டும் என்னைய. பாருங்க, நம்ம தீமை செய்ய வேண்டாம், நான் பயமுறுத்தினா அதுக்கு பயப்பட வேண்டாம். கூடு கொண்டுட்டு போ, என்ன மீடியா எல்லாம் கேட்கும், பார்க்கட்டேன் என்ன ஆகுது. இப்போ பவுல் அப்படித்தானே கொண்டு போனாரு. தேவன் எப்படி கொண்டு போனாரு? இயேசுவை எப்படி கொண்டு போனாங்க? பவுல் எப்படி கொண்டு போனாங்க? பரிசுத்தவான்கள் எப்படி கொண்டு போனாங்க? யோசேப்பு தேவன் எப்படி கொண்டு போனாரு? உபத்திரவத்தின் மூலமாக தான் கொண்டு போனாரு. அப்படியானா இதுக்கே நம்ம பயந்து இருக்கணும்? யாரு வரட்டும், நம்ம ஜெபிப்போம், நம்முடைய கடமை அது. தேவனுக்கு சித்தமானால் சீக்கிரமாக கொண்டு வருவாரு.
தேவனுக்கு சித்தமானால் தூரமா இருக்கட்டும். அப்போ அவருக்கு தெரியும் எப்ப கொண்டு வரணும், எப்ப கொண்டு வரக்கூடாது என்று தெரியும். நாம வீண் பயம் நமக்கு வேண்டியது இல்லை. அவருக்கு சித்தமானவர்களே கொண்டு வருவார். கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுத்தப்படுவார்கள், கசப்பா இருக்கும், ஆரம்பத்தில் நலமா இருக்கும். அதுதான் உண்மையானவர்கள் யார் என்பதை, உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படி மார்க்க பேதகங்கள் அவசியமாய் இருக்கும். புடமிடும் போதுதான் தெரியும், அக்னி பத்த வைக்கும் போதுதான் தெரியும் யாரு உண்மையா இருக்கிறாங்க, யாரு உண்மையா இல்லை. வெள்ளமும் காற்றும் மழையும் மத்திய 7ஆம் அதிகாரத்தில் மோதும் போதுதான் தெரியும் எந்த வீடு உண்மையான வீடு, எந்த வீடு மணல்ல கட்டப்பட்ட வீடு. அப்பதான் தெரியும் எந்த வீடு வைக்கோல் வீடு, எந்த வீடு புழுநாள வீடு. அப்பதான் தெரியும். பாருங்க, தெரியட்டும். எல்லாம் நாங்க கிறிஸ்தவங்க தான் சொல்லும் போது அப்பதான் தெரியும் அது எங்கே ஓடுறாங்க. அதாவது உலகத்தில் சொல்றது போல துண்டக்கான துணியக்கான ஓடுறாங்க. அப்படிங்கும் போது அப்பதான் தெரியும். பாருங்க, அப்படியானால் நீதிமானாகிய நமக்கும் கூட நிறைய உபத்திரவங்கள் தாங்க முடியுமா அப்படின்னு கூட இருக்கலாம். நாமும் அப்படி தேவன் நம்ம எந்த அளவுக்கு விசுவாசத்துல வளர்ந்துருக்கிறோமோ அதை தருவாரு. நம்ம கொடுக்கலைன்னா வளரலன்னு தான் அர்த்தம். விசுவாசம் அதிகமாக அதிகமாக உபத்திரவங்களும் துன்பங்களும் நமக்கு அதிகமாக நிச்சயமாக இருக்கும். தேவன் அனுமதிக்கிறதுக்காக நம்ம யோபு மாதிரி நன்றி தான் சொல்லணும். வாயில சொல்ல முடியுமா? பார்க்க அப்படித்தான் இருக்கும். பிள்ளைகள்லாம் செத்து போச்சு, வேலைக்காரங்க செத்து போச்சு, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்துக்கொண்டார், நன்றி. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோமா? நிச்சயமா நம்முடைய இருதயங்களை பரிசோதிச்சு பார்த்தா கண்டிப்பா இல்லை. சும்மானா சொல்லலாம், வரும்போதுதான் தெரியும். இயேசுவுக்கு வரும்போது வேர்வை ரத்தமா மாறிச்சு பார்த்துங்க. நாமனா பேசலாம், ஆனா வரும்போதுதான் தெரியும் அந்த பயம் திகில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வளர்ந்துட்டோம்னா அதை தைரியமா எதிர்கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரியும் இயேசு மாதிரியும் நாம் எதிர்கொள்ள நமக்கு பலம் கிடைக்கும். மார்க் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அப்படியே வசனத்தை கேட்டவுடன் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பார நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அவங்க பலன் கொடுக்காத ஒரு கிறிஸ்தவர். என்ன பிரயோஜனம்? தன்னுடைய வாழ்நாளில் பலன் கொடுக்காத, ஆரம்பத்தில் சந்தோஷமா இருந்தவங்க பின்னாடி எதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாச்சு? கலாத்திய நிருபம் படிக்கும் போது கண்களையே பிடுங்கி கொடுக்க கூடுமானால் கொடுத்திருப்பீர்கள், ஆனாலும் சத்தியத்தை சொன்னதினாலே நீங்கள் சத்துருவானீர்கள். கொரிந்து மக்களுக்கு தங்களுக்கு போதித்தவ யாருன்னு தெரிஞ்சிருந்ததா? இல்ல. உபத்திரவங்களை தாங்க விரும்பல, மற்றவங்களை தேடி போனாங்க. அவன் அடிக்கிறான், சரியாக்குறான், அதை தாங்கிக்கிறாங்க. பவுல முடியல. ஏன்? பவுல் மோசமானவரா? கனவீனப்படுத்துறாங்க. சோதனை தான் நம்மை சரியான இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். புடமிடுதல் தான் சரியான இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். பாருங்க, நாம் சோதனையை சகிக்க கட்டளையிடப்பட்டிருக்கிறோம், பொறுமையாய் ஏற்றுக்கொள்ள கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். நேற்று தான் நாம் கேட்டோம். பொறுமை அதுதான் பூரண கிரியை உண்டாக்கும். பொறுமை இல்லாத எந்த ஒரு செயலும் போராட்டம் பண்ணும், தடுத்து நிப்பாட்டும், எதிர்த்து நிற்கும், மற்ற காரியங்களை செய்து தடுத்தே பார்க்கும். நிச்சயமாக அப்படி நம்ம செய்யவே முடியாது. தேவன் ஒன்றை துவக்கினால் நேராக்கினால் ஒருவன் கோணலாக்கவே முடியாது. நிச்சயமாக நாம் செபித்துக் கொண்டே இருப்போம், பிதாவே எங்களுக்கு பலன் தாரும், எங்களை நீர் தகுதிப்படுத்தும், நீர் எங்களை இன்னும் உண்மையுள்ளவனாக உருவாக்கும், சோதனைகளை மேற்கொள்ள எங்களுக்கு தகுதிப்படுத்தும். கேட்டுக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து. ஆனாலும் நாம் தள்ளப்பட்டாலும் விழுந்து போக மாட்டோம், கலக்கமடைந்தாலும் மனமுறிஞ்சு போக மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் ஏற்கனவே போதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? எந்த நிலையிலையும் ரம்மியமா இருக்க போதிக்கப்பட்டிருப்போம். கிட்ட வரும்போது உங்களுக்கு பயம் வரும், எனக்கும் பயம் வரும். அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஆனா நம்ம கர்த்தருடைய அந்த வசனத்தை கொண்டு தேற்றி, இதெல்லாம் முற்பிதாக்களுக்கு நடந்திருக்கிறது, முன்னே ஓடினங்களுக்கு நடந்திருக்கிறது என்று சொல்லி நாம் இன்னும் பலமானவர்களாக உருவாக்க முடியும். யோவான் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்றாரு, உலகம் உங்களை பாய்க்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினால் அது என்னை பாய்க்கிறது. அப்போ நம்ம ஆரம்பத்தில் போய் சொல்லும் போது, சுவிசேஷம் சொல்லும் போது, ரோட்ல சொல்லும் போது, அங்கே சொல்லும் போது ஈஸியா இருக்கும். உபத்திரவம் படுறோம் இல்லையா, அங்கதான் நமக்கு கசப்பா இருக்கும். ஏற்றுக்கொண்டால் கசப்பு இல்லைங்க, ஏற்றுக்கொள்கிற பழகுற வரைக்கும் கசப்பா இருக்கும். ஆபிரகாம் அழைச்சிட்டாரு, மனைவியை தூக்கிட்டு போயிட்டாரு. ஆனாலும் ஒரு போராடி விசுவாசத்தை இழந்து போகாம காத்து கொண்டார் இல்லையா? ஆபிரகாமும் வளர்ந்தார். பாருங்கள், நாமும் வளர வேண்டும். இயேசுவும் வளர்ந்தார், பவுலும் வளர்ந்தார்.
நாமளும் வளர்வதற்கு நம்முடைய இருதயத்தை நாம் சரிப்படுத்திக் கொண்டே தேவனிடத்தில் கேட்கணும். பாவத்தை மேற்கொள்ள நமக்கு பலம் போதாதுங்க, அவற்றை கேட்கணும். இயேசு மாதிரி மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணணும். ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்கு இவ்வளவு சத்தம் போடணும்? எதுக்கு கண்ணீர் விடணும்? பிதாவே என்னை காப்பாற்ற சொல்லிட்டு பேசாண்டிருக்கணும் என்ன பாருங்க. அவரே அப்படி செய்வார் என்றால் நாம் கண்ணீர் விடுகிற அளவுக்கு கைவிடப்படுவோம். அப்போ நாம் பலத்த சத்தம் போடுற அளவுக்கு உதவி நமக்கு தேவைப்படுகிறது. நாம் கேட்கணும், கண்டிப்பா கேட்கணும். நாம் தொடர்ந்து அந்த பலத்திற்காகவும் கண்ணீர் விட்டு தொடர்ந்து கேட்போம். அப்பொழுது அவர் பாவம் செய்யாதபடி நம்மை காப்பாற்றுவார். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி நெருக்கமான சூழ்நிலைகள் நமக்கு வரும் என்றால் பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட இனிமையையும், அதாவது அந்த தேனை போல இருக்கிற இனிமையும் கசப்பையும் நாம் அனுபவிக்க பாத்திரவான்களாக இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அதற்கு ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். தோய்த்து வெளுக்கணும் பாருங்க. அந்த துறைகளில் வெளுப்பாங்க பாருங்க துணிகளை. இன்றைய நாட்களில் மிஷின் வந்துருச்சு, அப்போ அதெல்லாம் கிடையாது. இது மாதிரி தேவன் நம்மளை புரட்டி புரட்டி எடுப்பார். யாருக்கு தெரியும்? நொறுக்குவார், தோய்த்து வெளுப்பார். ஆனா 7ஆம் அதிகாரம் 13-14 வசனம் சொல்றார். 13 அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்னு கேட்டா அதுக்குத்தான் அந்த பதில் சொன்னார். 2 திமோத்தேயு 3:12 சொல்றாரு, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஞானஸ்தானம் எடுக்க ஒருத்தர் வந்திருக்காரு, இதை சொன்னீங்கன்னா ஓடி போவ நினைக்கிறீங்களா? ஓடி போக மாட்டாங்க. யார் பலமாய் தீர்மானித்து வருகிறார்களோ கண்டிப்பாக ஓட மாட்டார்கள். சீசர்கள் ஆரம்ப நாட்களில் இயேசு வந்த உடனே சொன்னார், உங்களை ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவாங்க, கொலை செய்வாங்க, காட்டி கொடுப்பாங்க. பயந்து ஓடிட்டாங்களா? நிலைச்சிருக்கிறவங்க நிலைச்சுதான் இருப்பாங்க. 1 பேதுரு 4:16 ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படவே கூடாது. அதனால தேவனை மகிமைப்படுத்தணும். வெட்கம் வரும். உலகத்திற்கு முன்னாடி இயேசுவை காரி துப்பும் போது வெட்கம் இல்லையா? தலையில குட்டும் போது வெட்கம் இல்லையா? வெட்கம் இருக்குமா? இருக்கும். ஆனா வெட்கப்படாம நம்ம பாடுபட்டாதான் மகிமைப்படுத்த முடியும். 2 திமோத்தேயு 2:11 இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். 2 இருக்கதான் செய்யும். கசப்பும் இனிப்பும் கலந்திருக்கும். எபிரேயர் 2:12 சொல்றாரு, எந்த சிற்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாது. ஆமாவா? இல்ல, நான் எதையும் சாதாரண எடுத்துக்கிறேன், எடுக்க முடியாது. நீங்க போய் சொல்றீங்க. ஆரம்பத்தில் எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாது. பழகணும், துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை தரும். அப்பொழுதுதான் அது இனிக்கும். இல்லைன்னா அது ஆரம்பத்தில் இனிக்கிறது மாதிரி இருக்கும், பாடுகள் வரும்போது கசக்கும். எலியாவிற்கு ஐயோ சூரசெடி கீழே படுத்துட்டு பயந்து போயிட்டாங்க, எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க. மோசேக்கு என் பேரை கிறுக்கி போடுண்டாரு. வளர்வதற்கு முன்னாடி இதெல்லாம் நாம கூட சொல்லுவோம். யோனாவிற்கு ஓடி படுத்துக்கிடுவாரு. மற்ற தீர்க்கதரிசிகள் பாருங்க, எரேமியா அழுதுகிட்டே இருந்தார். இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? நாம இந்த வாழ்க்கையில கசப்பும் தித்திப்புமான காரியங்கள் இருந்து கொண்டே இருக்கும். நாம் எதிர்பார்ப்போம், ஆனா தேவன்கிட்ட செபிப்போம். தீமையான சோதனை நின்று எங்களை காப்பாற்றும் அப்படி கேட்போம். நீர் பாவம் செய்யாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நான் செய்திருவேன் அப்படி சொல்ல வேண்டாம். நம்ம நிச்சயமா முடியாது. இயேசுவே பிதாவினுடைய ஒத்தாசையை தான் காத்திருந்தார். ஒவ்வொரு முறையும் பிதாவிட்ட கேட்டார். அவருக்கு அதிகாரம் இருந்த போதும் பிதாவிட்ட கேட்டார். நாமளும் அப்படி கேட்போம். நாம் உலகத்தை வெற்றி பெறுவோம். எந்த விதமான ஆட்சியாளர்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் தாங்கி மேற்கொள்ள பலன் கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நன்றி சகோதர சகோதரிகளே.